வெல்கம் டு ப்ராஃபிட் பாயிண்டர் சேனல். இன்னைக்கு 26ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு நாளைக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்குன்றத காமிச்சிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, எதுக்காகனா அந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேவோட வேல்யூ ஏரியா கரெக்ட்டுங்களா. அந்த வேல்யூ ஏரியா விட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டு இங்க எப்படி மார்க்கெட் கீழே வந்து ஒரு டே ஃபார்ம் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் மாடல் வச்சிருக்கானோ, இன்னைக்கு அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு மேல போயிட்டு ஒரு டி ஷேப் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி ஒரு பிபிஓசி வச்சிருக்கான். பிபிஓசின்றது ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீங்க இதே விஷயம் இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல இப்போ எவ்வளவு பிரைஸ் இருக்குது, 25,000 எங்க க்ளோசிங் 25,035. நீங்க நிஃப்டி ஸ்பாட் எடுத்தீங்கன்னா 25,001. ஸோ கரெக்டா என்ன பண்றான் பையர், அந்த 25,000க்கு மேல க்ளோசிங் வச்சாச்சு. அதாவது பையர் கண்ட்ரோல்ல மார்க்கெட் எடுத்துட்டாச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இண்டிகேட் பண்றது. அந்த முக்கியமா இங்க இருக்கிற எல்லா செல்லிங் ப்ரெஷரையும் வந்து பையர் அப்சர்வ் பண்ணி ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்றான், நல்ல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் கண்ட்ரோலிங் வச்சிருக்கான். அண்ட் இன்னைக்கோட க்ளோசிங் வந்து எக்ஸாக்டா வந்து இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லே வச்சிருக்கான். ஸோ பையருக்கும் சாதகம் இல்லாம சிலருக்கும் சாதகம் இல்லாம இப்போதைக்கு வந்து ஒரு சென்ட்ரல்ல வந்து இருக்குது, ஓகேவா. அதாவது இப்போ டக் ஆஃப் வார் நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் கயிறு இழுப்பாங்க, இந்த பக்கம் கயிறு இழுப்பாங்க. இப்போ வந்து கரெக்டா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நின்று அந்த 25,000 தான் அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் வந்து பையர் எடுக்க போறோம்னா இல்ல செல்லர் இழுத்துட்டு மேல போக போறான்றது, சரி செல்லர் இழுத்துட்டு கீழே போக போறான்றதை நம்ம பார்க்க போறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அது நம்ம லெவல்ஸ் டிரா பண்ணும்போது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறேன். ஆனா நீங்க வந்து கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. அப்போ அதே மாதிரி இங்க ரிஜெக்ஷன் பண்ணிட்டு கீழே வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாருங்க, இந்த 2 நாள் மார்க்கெட் என்ன பண்ண, உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆயிட்டு இந்த ஒரு பையிங் ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தா பாத்தீங்களா. அதே மாதிரி நடக்கும்ன்றதை இங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வேற இது வேற. இந்த டே வந்து ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சர், இந்த டேலாம் வந்து வீக்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அதை வந்து எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. அண்ட் நம்ம நேற்று லெவல்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் மார்க்கெட் ப்ரொஃபைல ஜூம் பண்ணிக்கிறேன். அது முன்னாடி ஆர்டர் ஃப்ளோ சைஸ் பிக் சைஸ் வந்து கொஞ்சம் 40ன்னு வச்சுக்கிறேன். எதுக்காகனா நான் சார்ட் எக்ஸ்பிளைன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா புரியுதுக்கோசம் தான், ஓகேங்களா. ஓகே, இப்போ 50ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் நான் சார்ட் ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் தெரியும். ஓகே, நம்ம இங்கிருந்தே பார்த்துருவோம். இந்த ஹைய வந்து செல்லிங் எக்ஸஸ், அதாவது நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். அதே போல இங்க வந்து நமக்கு ரிவர்சல் பிஓசி இருக்கு. இது வந்து நம்ம டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த ஹையுமே வந்து நமக்கு ஒரு டார்கெட்டா வேணா வந்து வீக்கர் ஹைன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில கூட போஸ்ட் மார்க்கெட் சாரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கரெக்டா எனக்கு ஒரு வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆயிட்டு ஒரு சின்ன கீழ புல் பேக் வந்து என்ன பண்ண, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே ஏ பீரியட்லயே போயிட்டு இந்த செல்லிங் எக்ஸஸ்லாம் வந்து நிக்கவே இல்ல, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே உடைச்சான். அதுக்கப்புறம் டே ஹைய இந்த ஹைய உடைச்சான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே போய் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, இந்த ஹைய உடைச்சிட்டான். ஸோ ஹை கான்ஃபிடன்ஸ்ல மார்க்கெட் உடைச்சிட்டான், சரிங்களா. ஆனா என்ன பண்ணுச்சு மார்க்கெட், திரும்பவும் சி பீரியட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடேஷன் பண்ணிட்டு பெருசாலாம் அறிகுறி காமிக்கலங்க. நான் வந்து மார்க்கெட் திரும்ப போறேன்ட்டு எந்தவித அறிகுறியுமே காமிக்கல. ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்ல என்ன பண்ணான், பெருசா உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே மார்க்கெட்ட கன்சாலிடேஷன்லயே வச்சுட்டான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம வந்து கிடைக்குது. இதே நீங்க ஆர்டர் ஃப்ளோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க இன்னைக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து கிளியரா பண்ணிச்சு, உங்களுக்கு அறிகுறி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வால்யூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு, கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ அவங்க வால்யூம் என்ன பண்ணணும், ரீட்டைல் பீப்புள் மேல டம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணி அவன மார்க்கெட் அவன் ஏதாச்சும் ஒரு ரேஞ்சில வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். சாரி, சைட்வேஸ் கன்சால்டேஷன் மார்க்கெட். இன்ஸ்டிடியூஷனுக்கு பிடிச்ச சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் பேஸ், ஓகேங்களா. நமக்கு பிடிக்காதது அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் உங்களுக்கு ஹெவி வால்யூம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, பை பண்ணலாமா, செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருப்போம். ஏன்னா மேல போயிட்டு கீழே வரும், கீழே இருந்து மேல போகும், மேல இருந்து போயிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம், என்னடா அது மார்க்கெட் டே ஃபுல்லா ட்ரேடிங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, இதுதான்டா சான்ஸ்னு சொல்லி அவன் இந்த ஜோனை வந்து அப்படி என்ன பண்ணுவான், ஹோல்ட் பண்ணிட்டு அவன் வந்து இங்க இருந்து மேல கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து இங்க வாங்கிட்டு இருப்பான். இல்ல இப்ப அவன் மார்க்கெட் வந்து அங்க வந்து கீழ நவுத்த போறான் அப்படின்னா, அவன் பொசிஷன் ஃபுல்லா என்ன பண்ணுவான், ஆஃப் லோட் பண்ணிட்டே இருப்பான். அதாவது நம்ம தலையில வந்து கட்டிட்டு இருப்பான். மொத்தமா நம்ம கிட்ட வித்துட்டு இருப்பான், சரிங்களா. ஒருவேள பிரைஸ மட்டும் அவன் மூவ் பண்ண விடலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாரும் போயிட்டு ஓகே மார்க்கெட் மேல தானே போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிட்டு தான் இருப்போம். அதே சமயம் நம்ம வந்து நம்ம வந்து விக்கவே மாட்டோம், மார்க்கெட் மேல போகுதுன்னு தெரிஞ்சா. இப்ப நம்ம விக்கலாம் பண்ண முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ல வாங்க முடியாது இல்லையா. யோசிச்சு பாருங்க, இது ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இது மார்க்கெட் சுத்திட்டே இருக்குது, பிரீமியமும் டைம் டிக்கெட்னால ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் வித்துட்டு வந்துருவோம், கரெக்ட்டுங்களா. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அத ஃபுல்லா வாங்கி வாங்கி நெக்ஸ்ட் டே கேப் அப்போ கேப் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மார்க்கெட் சூப்பரா வந்து மூவ் பண்ணி கொண்டு போவோம் இல்லையா. சோ அதே விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ நீங்க இதுக்கப்புறம் மார்க்கெட்ல பாக்குறீங்கன்னா அங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னு அர்த்தம், அவரோட பொசிஷன்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா. சரி, ஓகே ப்ரோ, இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா அப்படின்றது கேட்டீங்கன்னா, சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பொசிஷன் எந்த மாதிரி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா
அப் ட்ரெண்டுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா, நீங்க நிஃப்டியோட ஸ்பாட் க்ளோசிங் பிளஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்குறப்ப அப்படிதான் தெரியுது. ஏன்னா, சில பேருக்கு ஒரே ஒரு டவுட் தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்ப மார்க்கெட் வந்து இங்க மேல போயிட்டு இங்க திரும்புனா, ஸோ அப்போ வந்து இதே மாரி டி ஷேப் தான் நம்ம முன்னயும் போட்டிருந்தான். அப்ப மார்க்கெட் திரும்புச்சுல்ல, இப்பயும் அந்த மாரி திரும்பும்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க தான் வந்து ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் வீக்கான ஸ்ட்ரக்சர் ஆஸ் பெர் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? நீங்க ஆர்டர் ஃப்ளோலாம் விட்டுருங்க. ஆஸ் பெர் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப ரொம்ப வீக். அப்பதான் என்ன பண்றான் உங்களுக்கு, அந்த பையிங் பிரஷர ஃபுல்லா அப்சார்ப் பண்ணி செல்லரு மார்க்கெட்ட கீழ கொண்டு வரான். ஆனா, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான் பார்த்தீங்களா? இங்கருந்து மேல போனவன், இவன் வந்து ஸ்ட்ராங்கா தான் மேல போயிருக்கான். வீக்கா மேல போல. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான் இன்னும் பிரைஸ வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அததான் நிஃப்டி ஸ்பாட்டுமே வந்து 25K மார்க் மேல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாரி ஷேப் வந்து போட்டிருக்கு. பிளாங்க்கா வந்து மார்க்கெட் கீழ விழுந்துரும். இல்ல இங்கிருந்து மேல போகுதுன்னு நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டி ஷேப் ப்ரொஃபைலோட ஹைய நம்ம மார்க் பண்ணிக்கணும். டி ஷேப் ப்ரொஃபைல ஹைய வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா, மார்க்கெட் இங்கிருந்து வந்து ஒரு புது ட்ரெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு மினிமம் 200, 300 பாயிண்ட் வந்து குடுக்கும். ஓகேங்களா? அதே போல தான் டவுன் ட்ரெண்ட். இந்த சைட்வேஸ் ரீஜன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நேரா உங்களுக்கு மார்க்கெட் எங்க தான் வரும்னா, இந்த ஒரு பிஓசி தான் வரும். 24,600 ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இங்க தான் மார்க்கெட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஒரு கணக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு டி ஷேப் போட்டிருக்கு. மேபி நாளைக்கு என்ன பண்ணலாம் மார்க்கெட் எய்தர் ஹை ஆர் லோ பிரேக் பண்ணலாம். எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் ட்ரேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எந்தவித ஒரு ப்ரிடிக்ஷனுமே வச்சுக்கக்கூடாது நம்ம இப்போதைக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருக்கானுங்க. நம்ம அவங்க வின் பண்ண பக்கம் நம்ம போய் ட்ரேட் எடுக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமா 2 ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த 2 ட்ரேடுமே வந்து நமக்கு வந்து நம்ம சாதகமா போல 2மே வந்து ஒண்ணு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இயர்லியரா வெளிய போற மாரி நமக்கு வந்து அறிகுறி காமிச்சுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்டர் ஃப்ளோல போயிட்டு நம்ம இன்னைக்கு எந்தெந்த ட்ரேட் போகணும், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்ன்றத உங்களுக்கு காமிச்சுட்டு வந்துடுறேன். இதுதாங்க மார்க்கெட் செக்ஷன். நம்ம லெவல்ஸ் வந்து கடைசியா பார்ப்போம். நாளைக்கு தேவையான லெவல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேவோட ஸ்டார்ட்டிங்க்கு வந்துரும். ஓகேவா? இந்த கேண்டில் தான் இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில். ஆக்சுவலா நம்ம வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, நம்மளோட க்ளோசிங் வந்து அரவுண்ட் இங்க இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ரிஸ்க் எடுத்து ட்ரேட்லாம் போ முடியாது. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, ஏன்னா நம்ம எப்பயும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் என்ட்ரியே நம்ம வந்து பிளான் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம முன்னாடி என்ட்ரி பண்ணோம்னா, இது எல்லாமே ஒரு நாள் ப்ராஃபிட் இருக்கும். இன்னொரு நாள் இந்த மாரி அவசரப்பட்டு நம்ம போனா கண்டிப்பா லாஸ் ஆயிக்கும். இதுதான் நான் லைவா பண்ணியிருக்கேன். அதனால நாங்க லைவ் மார்க்கெட்ல நாங்க இன்னைக்கு பார்க்கும்போது, எங்களுக்கு வந்து ஓப்பன் ட்ரேட்ல ட்ரேட் வேணாம் அப்டின்றத நாங்க என்ன பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம். அண்ட் 2வது நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, எங்களோட மீதி 2 செட்டப் இருக்கு. ஓகேவா? அதாவது 3 நிமிஷம் யூஸ் பண்ற ஸ்கேல்பிங் செட்டப்பும், அதே 3 மினிட்ஸ் பயன்படுத்தக்கூடிய இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கும் செட்டப் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பேஸ் ஃபார்ம் ஆச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, இங்கருந்து எங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ப்ராப்பர் என்ட்ரி தரல. ஓகேங்களா? அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்க ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் 2வது எங்களுக்கு வந்து எங்க அதுக்கப்புறம் ட்ரேட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் தாங்க. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் இந்த இடத்துல நாங்க பை என்ட்ரி போனோம்னு சொல்லிட்டு. எங்களோட சப்போர்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? அதோட சப்போர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் தான். அதேபோல எங்க டாப்ல வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ரெசிஸ்டன்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒண்ணு இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு கீழ போச்சுன்னா, நமக்கு வந்து செல் என்ட்ரி. அதாவது புட் ஆப்ஷன் வாங்குவோம். அதே மாரி இந்த பைய பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன். நாங்க வந்து அப் அண்ட் பக்கம் ட்ரேட் போவோம். எங்களுக்கு என்ன பண்ணோம்னா, கரெக்ட்டா இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் குடுத்தோம். சரிங்களா? ஸோ பிரேக் அவுட் குடுத்துட்டு, எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல தாங்க என்ட்ரி பாயிண்ட் போணும். இந்த ரேஞ்ச் நாங்க வந்து எஸ்எல் வச்சோம். ஓகேங்களா? அது எப்படி நாங்க இந்த எஸ்எல்லாம் வைக்கிறோம்ன்றத நம்ம கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஆனா எங்களுக்கு என்ன பண்ணா பாருங்களேன், மார்க்கெட் என்ட்ரி குடுத்த அதே கேண்டிலே எங்களுக்கு வந்து இங்க அப்சார்ப்ஷன். என்ன அப்சார்ப்ஷனு? பையிங் அப்சார்ப்ஷன் காமிச்சிருச்சு. கேண்டிலுமே வந்து என்ன பண்ணான் உங்களுக்கு, ஷார்ட் பில்டப் மாரி போட்டான். ஸோ, ஒரு அப்சார்ப்ஷனும் ஓகேங்களா, பையர் வந்து அப்சார்ப் பண்ற மாரியும், ஒரு ஷார்ட் பில்டப்பும் நம்ம வந்து மார்க்கெட்ல பார்த்தோம்னா, நம்ப பை என்ட்ரி பண்ணாலும் என்ன பண்ணிடணும், அந்த கேண்டலோட எண்டுலயே நம்ம லாஸ வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ, எக்ஸாக்ட்டா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரேட்ல 10 பாயிண்ட் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நாங்க எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகேங்களா, நாங்க மட்டும் எக்ஸிட் ஆகாம இருந்திருந்தா, எங்களுக்கு நேரா வந்து ஸ்டாப் லாஸ அடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடே நாங்க எத்தன மணிக்கு முடிச்சோம்னா, ஒரு 11, 20 கிட்ட அந்த மாரி தான் நாங்க வந்து முடிச்சோம். சரி ஓகே. அந்த ஒரு ட்ரேட் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம வந்து வேற ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், எங்களுக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ சேம் கைண்ட் ஆஃப் செட்டப்பு. நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாங்க வந்து இங்க சப்போர்ட் டிராப் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ட மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கரெக்ட்டா இந்த ஒரு கேண்டில் என்ன பண்ணா, பெர்ஃபெக்ட்டா பிரேக் பண்ணி குளோசிங் வச்சான். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த லோவ உடைக்கும்போது என்ட்ரி போனோங்க. சரிங்களா? ஸோ நாங்க வந்து சும்மாலாம் என்ட்ரி போல. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மார்க்கெட் நல்லா போனாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 53,000 நெட் பையர்ஸ் இருக்காங்க. உள்ள வந்து லாங் பில்டப்பாவும் போட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ அவனே ஃபெயில் ஆயிட்டு, சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா உடைச்சிருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம், அந்த லோ உடைக்கும்போது ட்ரேட் பண்ணோம். செல் சைடு நாங்க என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. பட் எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து மார்க்கெட் இங்க அப்சார்ப்ஷன பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா, கரெக்ட்டா இந்த அப்சார்ப்ஷன் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அப்சார்ப்ஷன் ஜோன்ல வந்து செட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டு கீழ இறங்குது. அந்த ஜோன் கீழ கிட்ட போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணான்னா, திரும்பி கீழ வரான். மறுபடியும் ரொட்டேட் ஆச்சு. மறுபடியும் கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 12:54க்கே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிருக்கணும். நான் ஏன் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு.
நாங்க ட்ரேட் பண்ண சார்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தாங்க அது ஓகேங்களா. நான் வந்து 2883 நான் வந்து ஸ்ட்ரைக்ல லாஸ புக் பண்ணேன். ஆக்சுவலா நான் வந்து ரூ. 200 கரெக்ட்டா என்ட்ரி போலான்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணும்போது டக்குன்னு ஸ்பைக் ஆகும்போது ஒரு 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. நான் வந்து லிமிட் ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். பட் நான் வந்து கிளாஸ்ல போயிட்டே இருக்கும்போது என்னால வந்து லிமிட் ஆர்டர் டக்குன்னு போட முடியல. நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே மார்க்கெட் ஆர்டர்ல வந்து ட்ரேட் போடும்போது ரூ. 200 விழுறதுக்கு பதிலா பிரீமியம் வந்து டக்குன்னு மூவ் ஆவே 206 போய் விழுந்துருச்சு. இது இருக்கு பார்த்தீங்களா? இங்க தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்ட்ரி எடுத்தோம். எங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 36 பாயிண்ட் ஓகேங்களா? 36ன்னா எங்க இருக்கு? 163 இந்த லோ சரிங்களா? நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. மார்க்கெட்டு நாங்க இங்க என்ட்ரி போனோம். அங்கருந்து என்ன பண்ணோம், நேரா கீழ வந்தா, இங்கருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. இங்க வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் கீழ வந்தா, வெறும் ரூ. 1.25 என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு. நாங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா போட்டு வச்சிருந்தேன். அங்க வந்து மார்க்கெட் அடிக்கல. திரும்பி வந்து மார்க்கெட் என்ன பண்ணா, மேல போயிட்டு என்னோட என்ட்ரி பாயிண்ட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கிராஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட ரூ. 111 வரைக்கும் போனான். எங்க? என்னோட என்ட்ரி பாயிண்ட் ரூ. 200லேருந்து 111 மேல போனா, மறுபடியும் மார்க்கெட் வந்து அங்கருந்து ஃபால் ஆயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, கடைசியா டே முடியிறப்ப ஓகேங்களா, நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ நானும் என்ன பண்ணேன், ஸ்டாப் லாஸ் வந்து வரும்போது இந்த இடம் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளிய வந்துட்டேன். ஏன்னா, நமக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மார்க்கெட் ரிகவரி ஆகும் சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க கீழ ப்ரோ நீங்க வந்து இங்கேயே எக்ஸிட் ஆயிருக்கலாமே அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ரூல வந்து ஃபாலோ பண்றோம். என்னன்னா, நம்ம வந்து ஒரு என்ட்ரி, எக்ஸிட் எக்ஸிட்னா நான் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ நான் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா, ஒரு சிஸ்டம பேஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு செட்டப்ப பேஸ் பண்ணி நம்ம நம்பி வைக்கிறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த செட்டப்ப பிலீவ் பண்ணி ஓகே, எனக்கு வந்து நான் எப்படி டவுன் ட்ரெண்ட்ல போறப்ப நான் வந்து பயப்படாம நான் ஹோல்ட் பண்றேனோ, அதே போல தான் நான் என்ன பண்ணணும், அப் ட்ரெண்ட்ல போறப்பயும் என்னோட டார்கெட் அடிக்கணும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி நான் வெயிட் பண்ணாம நான் சீக்கிரமா பயந்து உள்ள வித்துட்டேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிடுவேன் நானு, ஓகே நான் வந்து சேஃபா நான் வந்து வெளிய வந்துருவேன்னு சொல்லிடலாம். ஆனா நெக்ஸ்ட் டே இதே போல எனக்கு வந்து மார்க்கெட் ப்ராஃபிட் குடுக்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், அப்பயும் அந்த பை சைட்ல போறப்ப நான் ப்ராஃபிட்ட சீக்கிரமா கட் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா, அப்ப போய் மார்க்கெட் போய் டார்கெட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எமோஷனலா ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நான் பண்ண தப்பு. அதனால நான் வந்து அத அவாய்ட் பண்ணிக்க நெனச்சேன். அதனால இப்ப நான் கீழ வரும்போது நான் எவ்வளோ நான் ஹோல்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா நான் எதுக்கு நான் கிளியரா நான் காமிக்கிறேன்னா, ரூ. 1.25 தான் வந்து எனக்கு அங்க டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த லோ டூ என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் நான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் ஸ்டாப் லாஸ் எஸ்எல் லிமிட். ஆனா அவன் போய் அடிக்கல. கரெக்ட்டா மறுபடியும் திரும்புனான் மார்க்கெட்டு. நான் நெனச்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்கலாம், இங்கேயே வந்து ஓகே நம்ம மார்க்கெட் திரும்பும்னு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளிய வந்துக்கலாம். நம்ம எப்படி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் பரவால்ல. டச் பண்ணதான் சொல்லி வெயிட் பண்ணோம். அதே மாரி தான் மேல போறப்பயும். நம்ம இன்னும் போய் டார்கெட் அடிக்கல. ஸோ அப்போ வெயிட் பண்ணோம். 236 வந்து என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. இந்த பக்கம் 36, இந்த பக்கம் ஒரு 36. சரிங்களா? போச்சு. ஆனா திருப்பி உள்ள வந்துட்டான். கடைசியா வந்து நம்ம என்ன பண்ணேன்னா, ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆனா, நான் வந்து அவன ரிப்போர்ட்டாவே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா, இன்னையிலருந்து என்ன பண்ணுது, நான் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நானும் ட்ரேட் பண்ணி, நான் வந்து ஷோ பண்ணலான்னு இருக்கேன் அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயே. ஓகேவா? ஸோ அதனால வந்து இன்னையிலருந்து நம்ம டேட்டாவ எடுத்து இந்த 1 மந்த் ஃபுல்லா என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு 3 செட்டப் தான். என்ன 3 செட்டப்னா, நேத்து சாட்டர்டே, சண்டே இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து ஒரு 2 செட்டப் சொல்லிக் குடுத்தேன். அத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி, அதோட அக்யூரசி என்னதுன்னு என்ன பண்ண போறேன், லைவா ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டப் போறேன். இன்னைக்கு ஆரம்பிக்கும்போது நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4000 லாஸ்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். 20,000 கேபிட்டலுக்கு எவ்வளோ வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத என்ன பண்றேன், இந்த மந்த் எண்ட்ல நமக்கு வந்து ரிப்போர்ட்ட நான் சப்மிட் பண்றேன். ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு நடந்தது. அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே வந்து வால்யூம் ட்ரை ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ஆர்டர் ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கும். டெல்டாவும் நல்லா இன்கிரீஸ் தான் இருக்கு. அண்ட் ஓஐயும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாசிட்டிவா தாங்க இருக்கு. ஸோ நமக்கு வந்து கிளியர் கட்டா லாங் பில்டப் மாரி போட்டுருக்கான். ஸோ லாங் பில்டப்ல இந்த மாரி பொசிஷன் பில்ட் பண்ணா என்ன அர்த்தம் உங்களுக்கு? பையர் தான் வந்து இங்க பொசிஷன் எடுத்து வச்சிருக்கான்னு நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன? மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹைய பிரேக் பண்ணுதா? லோவ பிரேக் பண்ணுதா? இன்னைக்கு லாங் பில்டப் போனவன் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறானா? இல்ல அவன் ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் கீழ கொண்டு வர போறானா? இதுதான் நாளைக்கு நமக்கு தேவையான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த கேரி ஃபார்வர்டும் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுத்துட்டு போல. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்டிசிஷன் ஃபேஸ் டி ஷேப் போட்டதுனால மார்க்கெட் மேலயும் உடைச்சிட்டு மேல ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இல்ல நம்ம இது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மார்க்கெட் இதுமாரி டி ஷேப் போட்டா மார்க்கெட் எங்க ரிவர்ஸ்ல வருது. டவுன் ட்ரெண்டும் வரலாம். அதனால நான் வந்து புட் ஆப்ஷன் பக்கமும் நான் ஹோல்ட் பண்ணல. கால் ஆப்ஷன் சைடுல ஹோல்ட் பண்ணல. நான் அப்படியே மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு டேவோட எக்ஸஸ் பாயிண்ட் இங்க வந்து செல்லிங் எக்ஸஸ் வந்து போட்டிருக்கு இல்லையா? ஆக்சுவலா இது வந்து செல்லிங் எக்ஸஸ் மட்டும் கிடையாது. ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸும் கூட. இன்னைக்கு டேல வந்து இவன் ஸ்ட்ராங்கான செல்லிங்கா இருக்கலாம். ஆனா நீங்க மத்த நாள் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். அப்ப மார்க்கெட் இந்த வீக்கர் ரெஃபரன்ஸ உடைச்சுச்சுன்னா ட்ரெண்ட் கன்டினியூஷன் நடக்கும். இது வந்து கிளியர் கட்டான ஒரு விஷயம். நான் என்ன பண்றேன்னா 2, 3 லைன் வரையறதுக்கு பதிலா இத நான் கம்ப்ளீட்டாவே வரைஞ்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலா இதுதான் வந்து எனக்கு ஈஸியும் கூட, பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். ஏன்னா, இது இந்த ஜோனோட டாப் தான் நமக்கு வந்து செல்லிங் எக்ஸஸோட டாப்பு. இந்த ஜோனோட இந்த பாட்டம் தான் நமக்கு வந்து செல்லிங் எக்ஸஸோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2500.
ஸோ பார்ப்போம் நமக்கு வந்து அந்த எக்ஸஸ வந்து தாண்டுதான்னு சொல்லிட்டு. இது நமக்கு வந்து டார்கெட் தாங்க. ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் இங்க போனானாக்கா திரும்பவும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. உடனே மேல போயிடுவான். ஓகேங்களா? ஏன்னா வந்து வீக்கா தான் இருக்கான் செல்லரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு உண்டான ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு இன்னைக்கு சூப்பரா வந்து கிடைச்சிருக்கு. நாளைக்கு இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் கீழ வந்துச்சுன்னா, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஆனா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து என்ன என்ன பண்ண போகுது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமான ஒரு ஜோனா இருக்க போகுது. ஏன்னா பெரிய வால்யூம் வந்து உள்ள வந்திருக்கு அந்த இடத்துல. இந்த ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோட வால்யூம் ப்ரொஃபைல். அவனே வந்து அங்க தான் கரெக்ட்டா அங்க தான் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு பாருங்க. அந்த பர்ட்டிகுலர் பிரைஸ் நான் சொல்றது பையும் செல்லும். 185, 144, 139, 153 அரவுண்ட் இந்த ஜோன்ல மட்டும் பிக் வால்யூம் வந்திருக்கு 2 பக்கமும் சேர்த்து. சரி பார்ப்போம். ஓகேவா? எப்படி போகும்னு சொல்லிட்டு. சரி இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் காலையில வந்து அந்த பையிங் எக்ஸஸ் இங்க வந்து பையிங் எக்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. நான் அதான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இங்க டாப்ல பையிங் சாரி செல்லிங் எக்ஸஸ் இருக்கா? ஆனா என்ன பண்றான் இவன்? வீக்கர் ரெஃபரன்ஸா இருக்கான். வீக்கர் ரெஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து அத பிரேக் அவுட் குடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க வந்து சப்போர்ட். சரிங்களா? இங்க வந்து பையிங் எக்ஸஸ் இங்க வந்து வீக் ரெஃபரன்ஸ் கிடையாது. இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இவன். அப்ப மார்க்கெட் எவ்வளவு கீழ வந்தாலும் மறுபடியும் பை பண்ணி என்ன பண்ண போறான் மேல? கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பையிங் எக்ஸஸ் ஃபெயில் ஆனா அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற பையர்கள் எல்லாமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சுனா மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு புது செல் ஆஃப் வந்து கிரியேட் பண்ணிவிடும். அப்படி கிரியேட் பண்ணுச்சுன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவன் வந்து இன்னைக்கு என்னவா இருக்க போறான் இதுக்கப்புறம்? வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்க போறான். இந்த வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ண போகுது உங்களுக்கு? டார்கெட்டா ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஜோன நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எங்க இருக்கு? 25,035ல இருக்கு. அப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கான லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரேஞ்ச் மட்டும் தான். சரிங்களா? இத பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து 25,300க்குள்ள போகும். பட் பிரேக் பண்ணா தான் அந்த ஒரு லெவல். பிரேக் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் என்ன பண்ணுங்க, மேல வந்து சுத்திட்டு இருக்கணும். இந்த ஜோனுக்கு மேல புல்லிஷா அப்படி இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா 25,300 வந்து போயிடும். ஆக்சுவலா நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி 25,400 போய் மார்க்கெட் ரீச் பண்ணணும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்கிறது. இந்த மந்த் எண்ட் கான்ட்ராக்ட்ல. சோ அது நடக்குதா இல்லையான்றத பார்ப்போம். அப்படி இல்ல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணலன்னா, இந்த லோ உடைச்சுட்டு இங்க சஸ்டெயின் பண்ணுச்சுன்னு மார்க்கெட். நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் இது உடைக்கும். இங்க இது கீழ சஸ்டெயின் பண்ணலன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே கீழ வந்து வர ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இந்த லெவல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. 25,147 என்ன பண்ணலாம் ரவுண்ட் ஆஃப் நம்பரா 25,150 இது நமக்கு வந்து டார்கெட்டா ஆக்ட் ஆகப்போகுது. 25,040 25,040 நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? எய்தர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் கேப் அப் ஓப்பனிங் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ நான் கேப் அப் கேப் டவுன் பாருங்க. பிரைஸ் மேல ஓப்பன் ஆகுதா இல்ல கீழ ஓப்பன் ஆகுதான்றத பொறுத்து நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மாறும். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. அத விட்டா இங்க பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது வந்து 25,940. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் ஓகேங்களா? உங்க சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன், நாளைக்கு மார்னிங் நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா? டெலகிராம் குரூப்ல எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி எந்த மாரி முடிச்சிருக்கான், இல்ல காலையில எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு, ஏதாச்சும் நியூஸ் இம்பாக்ட் இருக்கான்றத பார்த்துட்டு, ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறேன். அந்த ரிப்போர்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்னிங் எந்த மாரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இது நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப். இங்க பாருங்க நான் காலையிலே வந்து எத்தன மணிக்கு போட்டேன்? 8:52க்கு போட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் முன்னாடியே வந்து 8 மணி என்ன பண்ணியிருந்தேன்னா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தா நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். ஆனா 8:50க்கு தான் நான் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டே குடுத்தேன். நான் நெறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். இங்க வந்து 25,100 கிராஸ் பண்ணணுமான்னு சொல்லி. நானுமே வந்து கிராஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனா போற மாரி போயிட்டு என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, கீழ வந்துட்டான் ஸ்பாட்டு. அண்ட் இதுலயே வந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஒண்ணு வந்து கன்சாலிடேஷன், இன்னொன்னு சைட்வேஸ். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கன்சாலிடேஷன்னா என்ன? சைட்வேஸ்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லுங்க. இல்ல இது 2மே ஒண்ணா? அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இத பத்தின ஒரு வீடியோ வந்து சொல்றேன். ஏன்னா, இதுல வந்து நான் புரோக்கர் ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போது என்னோட மேனேஜர் சொல்லிக் குடுத்தாங்க இந்த விஷயம். ஸோ யாருக்கு வந்து கன்சல்டேஷன்னா என்ன? அப்புறமா வந்து சைட்வேஸ்னா என்னன்னு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இன்னொரு ஒண்ணு போட்டிருப்பேன். என்னன்னா, மார்க்கெட் நிஃப்டி ஸ்பாட் வந்து இந்த 25,000 வந்து 25,940 இந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஜெயில விட்டு வெளிய வந்தா தான் நமக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ண போகுது? ட்ரெண்டிங்கா போகுதுன்ற ஒரு இதுவும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல. ஓகே. நான் எதுக்காக நான் மெயினா அத காமிக்க வந்தேன்னா, இங்க பாருங்க ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களுக்கு ட்ரேட வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து எந்த மாரி வந்திருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்னென்ன, எந்த மாரி நம்ம வந்து ட்ரேடுக்கு வந்து நம்ம கீ லெவல்ஸ வாட்ச் பண்றது என்ன பண்ணிருவேன் கிளியரா குடுத்துருவேன். வித் சார்ட்டோட. இந்தாங்க பாருங்க சார்ட்ல வந்து நான் கிளியரா மார்க் பண்ணி குடுத்துருக்கேன் பாருங்க நாங்க. பிஓ, பிபிஓசி
அப்புறமா செல்லிங் எக்ஸஸ், சப்போர்ட் எல்லாமே குடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணலாம், இத நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க உங்க ட்ரேட் பிளான வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எங்க பை, செல் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா இந்த மாரி ஒரு தேவையான டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்ணலாம், அத வச்சு நீங்க ட்ரேட் பிளான் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளான் கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் நான் குடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நம்ப சேனல்ல வந்து 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்திருந்துச்சு. அந்த கொஸ்டின் வந்து இப்போ ஆன்ஸர் பார்த்துரலாம். அவ்வளதான் நமக்கு லெவல்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்ஸர் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் மெத்தட வந்து ஃபாரெக்ஸுக்கும், கமாடிட்டிக்கும் குடுக்குறதா சொல்லி கேட்கிறீங்க. நான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும், கமாடிட்டிக்கும் இன்னும் நான் டெவலப் பண்ணல. வெறும் என்எஸ்சில மட்டும் தான் என்னோட மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். கமாடிட்டிலயோ, இல்ல ஃபாரெக்ஸ்க்கோ நம்ம மெத்தட் இன்னும் நான் டெவலப் பண்ணல. டெவலப் பண்ணா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கோ சார்ட்டிங் வந்து நெறைய பேர் டேட்டா வந்து டிலேவா இருக்கு. ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து மத்தவங்க சொல்றத நம்பாதீங்க. ஈவன் நான் சொல்றத கூட நம்பாதீங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, கோ சார்ட்டிங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாரி அந்த கோ சார்ட்டிங் வந்து 1 மந்த் முடியிறப்ப, நீங்க வந்து எந்த சாஃப்ட்வேர கேட்டீங்களோ, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா உங்ககிட்ட, நிஞ்சா ட்ரேடர் யூஸ் பண்ணுங்க, அமி ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணுங்க, கோ சார்ட்டிங் முடியறதுக்கு ஒரு 1 நாள், 2 நாள் முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கடைசி 2 நாள் என்ன பண்ணுங்கன்னா, 2த்தையுமே உட்கார்ந்து கம்பேர் பண்ணுங்க. கோ சார்ட்டிங்ல வரக்கூடிய டேட்டா ஸ்பீடும், அதேபோல அந்த நிஞ்சா டேட்டாவும், அமி ப்ரோக்கரும் டேட்டா வருது பார்த்தீங்களா? அத 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அத நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து கோ சார்ட்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் வந்து நிஞ்சா டேட்டா, அமி ப்ரோக்கர் தான் போகணும்னா, அது பேஸ்ட் ஆன் நம்மளோட யூசர் பிரெஃபரன்ஸ பொறுத்து தான் மாறும். ஓகேங்களா? ஆனா நிஞ்சா ட்ரேடர் அண்ட் அமி ப்ரோக்கர் இருக்கு பார்த்தீங்களா? இத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய ஸ்கேனர் வந்து உங்களுக்கு அதுல கிடைக்கும். அண்ட் இதுல நம்ம என்ன பண்றோம்னா, பிபிஓசின்றது நம்ம தான் மேனுவலா மார்க் பண்றோம். அதேபோல எக்ஸஸ்ன்றது நம்ம தான் மார்க் பண்றோம். பிஓசி, வெர்ஜின் பிஓசில நம்ம தான் மார்க் பண்றோம். ஆனா, அந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அமி ப்ரோக்கர்ல அதுவே வந்து லைன் போட்டு குடுத்துரும். இங்க வந்து விபிஓசி இருக்குது. இங்க வந்து பிபிஓசின்னு உங்களுக்கு லைன் போட்டு குடுத்துரும். அது வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு டேட்டாவா உங்களுக்கு காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து கோ சார்ட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இங்க சிங்கிள் பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிங்கிள் பிரிண்ட் மேல போனாலும் கிரீனா தான் காமிக்குது. டவுன் ட்ரெண்ட்ல போனாலும் கிரீனா தான் காமிக்குது. எனக்கு அப் ட்ரெண்டுக்கு கிரீன் டெல்டா ஐ மீன் கிரீன் சிங்கிள் பிரிண்ட்டும், டவுன் ட்ரெண்ட் சிங்கிள் பிரிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல வேணுன்ற மாரி கேட்கறீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலா அது வந்து என்ன பண்ணுங்கன்னா, கோ சார்ட் டீம் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வரைக்கும் நீங்க வந்து கோ சார்ட்டிங் யூஸ் பண்றீங்க. எனக்கு வந்து இங்க வந்திருக்கிறது பையிங் சிங்கிள் பிரிண்ட்டா, இல்ல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும், குளோஸும் பேஸ் பண்ணி. மார்க்கெட் ஓப்பனிங் மேல இருந்து குளோசிங் கீழ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன கேண்டில் அது உங்களுக்கு? ரெட் கலர் கேண்டில். ரெட் கலர் கேண்டில்ல வரக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். ஓகேவா? அதேபோல மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கீழ வச்சுட்டு, குளோஸ் வந்து மேல வைக்குதுன்னா, அது வந்து அப் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய கேண்டில். அப்போ உங்களுக்கு வந்து என்ன சிங்கிள் பிரிண்ட்டா இருக்கும் இது? பையிங் சிங்கிள் பிரிண்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ஓப்பன் அண்ட் குளோஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோ சார்ட்டிங்ல சிங்கிள் பிரிண்ட்ட நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கோ சார்ட்டிங்க்கும் மத்த சாஃப்ட்வேர்க்கும் ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா மத்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் உங்களுக்கு, டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது இது ரெட் கலர்ல மாறிடும். அப் ட்ரெண்ட்ல போறப்ப இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன கலர் சூஸ் பண்றோமோ, அது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ பேஸ் பண்ணி இத நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது ஒரு பிகினரா இருக்கும்போது நமக்கு வந்து இத கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். பட் நம்ம வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நீங்களே சொல்லிடுவீங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்ட் தான் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்ன்னு சொல்ல விரும்பல. 1 மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க இத பயன்படுத்தலாம். இல்லன்னா தேவையில்ல. ஓகேவா? ஏன்னா இந்த கோ சார்ட்டிங்ன்றது உங்களுக்கு வந்து வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணும்போது, இப்ப நீங்க வந்து லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க ஆ டேப் வச்சிருந்தீங்கன்னா, டேப்ல பயன்படுத்திக்கலாம். ஆனா நிஞ்சா டேட்டா அமீபோ போது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிசி வேணும். நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனோட பிசி வேணும். எல்லார்கிட்டயுமே அது வந்து பிசி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஓகேவா? சில பேர் வந்து லோ எண்ட் பிசி வச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்றது அதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகுலா இருக்கும். கொஞ்சம் லோட் ஆகுறது ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அவங்க அந்த மாரி பீப்பிள்க்கு கோ சார்ட்டிங் வந்து ஈஸியா இருக்கும். இல்ல நான் வந்து ஹை கான்ஃபிகரேஷன் செட்டப் நான் வச்சிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அதிகம்னா, எஸ் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம். நிஞ்சா டேட்டா அமீபோ கிட்ட போகலாம். பட் டேட்டா வந்து எல்லாருமே யார்கிட்ட தான் வாங்குறாங்கன்னா, என்எஸ்சி கிட்ட இருந்து தான் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? இதான் வந்து நான் சொல்லணும்னு நெனச்ச கொஸ்டின் கேட்டது. இதேபோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுலருந்து வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.